ஓகே மக்களே, இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா டிசாஸ்டர் கிளாஸ் ஹீரோவில் பார்ட் 1, 2, 3, 4 விட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் மார்க்கர் தன்னோட கையில் பிக் போனை வச்சுட்டு நான் தான் கொப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கார். அதுவும் இல்லாமல் பிக் போன் கூட குடும்பமே நடத்திக்கிருக்காரு. பிக் போன் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் பிக் போன் இல்லை. டே நீங்களா இந்த கடை வச்சுக்கோங்களா டிஸ்கால் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் மார்க்கர் பஞ்சு விட்றாரு. பிக் போனும் ஸ்டீவன் மார்க்கும் ஒருத்தர் இணை பிரியாத மாற்றானா மாறிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டீவன் மார்க்கருக்கு பிக் போனை ரொம்ப பிடிச்சி போச்சு. பிக் போனை தன்னோட கிரேட்டஸ்ட் பார்ட்னராக ஸ்டீவன் மார்க்கர் நினைக்கிறான். அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் தூங்கியிருக்கப்ப பிக் போனை யாரோ சரக்குன்னு உரிகிறாங்க. யாருன்னு பார்த்தா லியூனா. ஆஹா, இந்த பிக் போன் எனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. வா அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் அரண்டு எந்திரிக்கிறான். பின்னாடி லீஜன் ஸ்டீவன் மார்க்கர் காலை பிடிச்சி ஓங்கி சத்து நடிக்கிறாரு. இது எங்கே வருதுன்னு ஞாபகம் இருக்கா கைஸ்? ஸ்டீவன் மார்க்கர் அப்போதைக்கு அடிப்பட்ட ஸ்டீவன் மார்க்கர் தான். இன்னும் கோமால கிடக்கான். இப்போ தான் கோமாலேருந்து எந்திரிக்கிறான். ஒரு நேரம் ஸ்டீவன் மார்க்கர் கண்டதெல்லாம் கனவு. ஸ்டீவன் மார்க்கர் எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டிசேபிள் சொல்கிறாங்க, 1000 லெக்ஸோட ரைடுக்கு அப்புறம் நீங்கள் கோமாவுக்கு போயிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்டீவன் மார்க்கர் சீரியஸான முகத்தோட எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்றான். உடனே டிசேபிள்ஸ் எல்லாரும் எதுக்கு பாஸ் இவ்வளோ கோவமாக இருக்காரு, சீரியஸாக இருக்காரு, ஏதோ ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும், லீஜியனை நம்ம மறுபடியும் பழி வாங்க போகிறோமா, கேப்ரிகான்ஸை மறுபடியும் தூக்கி போட போகிறோமா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸ்டீவன் மார்க்கர் சொல்கிறான், லியூனா எங்கே இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சி அவள்கிட்ட இருந்து என்னோட பிக் போனை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்கிறான். இதை கேட்டோன்னே டிசேபிள்ஸ் எல்லாரும் அடங்கும். இதுக்கு நீ கோமாவிலே இருந்துக்கலாம்டா. இந்நேரம்னு பார்த்து நம்ம வாய்ஸ் கேஸ்டெல்லாம் லியூனாவை ஆளவே காணா அப்படின்னு ஒரு டிசேபிள் கேட்குறப்ப இன்னொரு டிசேபிள் சொல்கிறான், ஆமாம் லீஜியனோட தொலைஞ்சு போன 8 ரெலிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னால லியூனா ஸ்கார்பியனோட இடத்துக்குள்ளே போயிருக்காங்க தனியாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்போதைக்கு ஒரு டிசைபிள் திடுன்னு ஓடி வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த 2 டிசைபிள்ஸும் ஆமாம் ஸ்டீவன் மார்க்கர் மறுபடியும் கோமாலேருந்து எந்த விஷயத்தை பற்றி தானே பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டிசைபிள் சொல்கிறான், இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி சுயநினைவு இழந்த எல்லா மக்களும் மறுபடியும் சுயநினைவு பெறாங்க, அவங்க சூழல் அவங்களுக்கு மறுபடியும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நியூஸ்லேயும் பேசிக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் மிஸ்டால நடப்பினமாக போன மக்கள் எல்லாருமே மறுபடியும் சுயநினைவு திரும்பிக்கிருக்காங்க. சாயிடார செயின்ட்டும் லீஜியானும் சேர்ந்து பிளட் மிஸ்ட்டை ஒரடியாக போட்டு தள்ளிட்டதை நியூஸ் முழுக்க பேசிக்கிறாங்க. உலகம் முழுக்க தான் பார்த்துக்கிருக்கு. இது எல்லாமே நியூஸ்ல ஓடுறத ஒருத்தன் சோஃபாவில் உட்காந்து ஹாயா கேட்டுக்கு இருக்கான். அவன் பின்னாடி பார்த்தோம்னா எல்லோ ஹேர் இருக்கான். சோஃபாவில் உட்காந்துருக்கவன் என்ன சொல்றான்னா, அம்மாவோட லிப்ரா ரோசரியே நீ தொலைச்சிட்ட, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் மிஸ்ட்டை நீ வெளியே விட்ட, சரி அந்த பிளட் மிஸ்ட்டை வச்சாச்சு லீஜியானையும் சாகிடார் செயின்ட்டையும் போட்டு தள்ளுவன்னு பார்த்தா அதையும் நீ உருப்பையா பண்ணல. இது எல்லாத்தையும் விட உனையோட சின்ன பையன் அந்த சுஞ்சை பொடி பையன்கிட்ட போய் நல்லா சம்மதம் மாற்று வாங்கிட்டு வந்திருக்க உதவாக்கற அப்படின்னு சொல்கிறான். அப்போதைக்கு தான் அவன் யாருன்னு காட்டுறாங்க. அவன் தான் அந்த எல்லோஹரோட அண்ணன் யூன்டேவோ. எந்த மூஞ்சி வச்சுட்டா என் முன்னாடி வந்து நிற்கிற, போய் அந்த சுஞ்சியை பொடி பயிட்ட இந்த அடி வாங்கிட்டு வந்து இப்படி அழகோணமாக என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைங்காரன் கையில் இந்த சரக்கு பாட்டில் எடுத்து மட்டார்னு அந்த எல்லோ மண்டையில் அடிக்கிறான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வேலையை கூட நீ உருப்படியாக பண்ணதில்லை, எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த எல்லாரோட கழுத்துலேயே சங்குலேயே மிதிக்கிறான். தம்பிக்காரன் சொல்கிறான், மாட்டினா நான் மட்டும் மாட்ட மாட்டேன், கூட சேர்ந்து நீ தான் மாட்டுவ அப்படின்னு சொல்கிறான். உடனே அன்னைங்காரன், சபையை உன் குண்டியை நான் தான் கழுவ வேண்டியதாக இருக்குது, ஒழுங்கா லீஜியன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க, உனைய பற்றின தடயம் தகவல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஒரேடியாக அழிச்சிரு அப்படிங்கிறான். அதுக்கு எல்லா ஹேர் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஏர்போர்ட் இன்சிடெண்ட்டில் மாட்டினவங்க எல்லோரும் இருக்காங்க, அவங்களோட சேர்த்து சுஞ்சையும் போட போகிறேன், அப்போ தான் நம்மளோட பற்றிய விஷயம் எங்கேயும் உலகத்துக்கு தெரிய வராது அப்படின்றான். அடுத்து பார்த்தோம்னா பிளட் மிஸ்ட் இருந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம லீஜியானும் சாயிடார் செயின்ட் இருக்காங்க, கூடவே சுஞ்சையும் இருக்கான். ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலில் நடப்பணமாக இருந்த மக்கள் எல்லாரும் மீண்டும் சுயநினைவு திரும்பி எந்திரிக்கிறதாகவும் அவரோட மனைவியும் அங்கிள் ஜேவானும் இன்னும் சுயநினைவு இல்லாமல் தான் இருக்கிறதாகவும் தெரிய வருது. பட் லீஜியான் சொல்கிறான், அவங்களுக்கு என்னோட பவரை இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த சோலை வெளியே விட்டுருக்கேன், ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாரும் மீண்டும் சுயநினைவுக்கு திரும்பிடுவாங்க, அவங்க ஃபஸ்ட்டு பிளட் மிஸ்டால் பாதிக்கப்பட்டனால இன்னும் சுயநினைவுக்கு மீண்டும் திரும்பாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். லீஜியான் சுஞ்சேட்ட, நீ என்னப்பா இங்கே என்ன பண்ணுற, போய் அவங்க அம்மாவையும் அங்கிள் ஜேவனையும் பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடனே சுஞ்சே, அப்பா நீங்கள் வரலையா அப்படின்னு முறையாக நம்ம ஹியூ ஆர்டர்ஸை சுஞ்சையா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டு வரலையா அக்கறையான்னு கேட்குறான். இதை கேட்டனுமே ஹியூ ஆர்டர்ஸ் ஷாக் ஆகிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு. உடனே மறுபடியும் சுஞ்சு அப்பாவுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, நீ முதல்ல போப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே சுஞ்சே சரி வரேன்டா அப்படின்ட்டு அவனுக்கு கிளம்புறான். இதை கேட்டு லீஜியான் கேட்கப்புக்குன்னு சிரிக்கிறாப்புல.
இங்கிட்டு பார்த்தோம்னா ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா சுஞ்சே தன்னோட கையில் இருந்த கிரிம்மரை யூஸ் பண்ணி டெலபரேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி டக்குனு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வந்துட்டு ஆள் யோசிக்கிறான், ரொம்ப நாள் கழிச்சு அங்கிள் ஜேவனையும் அம்மாவையும் மீட் பண்ண போகிறோம், வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ரெசென்ட் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அங்கேருந்து கிளம்புறான். அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா யார் வரான்னா எல்லோ ஹேரோட அண்ணே டேவன் வந்துடுறான். வந்துட்டு அந்த சுஞ்சே பொடிப்பயலுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், அவனை போடணும்னா வேற எங்கேயும் போக தேவையில்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் வந்தாகணும், ஏன்னா இங்கே தான் அவங்க அம்மாவும் அவங்க அங்கிள் இருக்காங்க, அவங்க 2 பேர்த்தையும் போட்டோம்னா இவன் தன்னால் வருவான் அப்படின்னு பிளானா போட்டிருக்கான் யூன் டேவோன். இங்கிட்டு பார்த்தோம்னா லீஜியானும் ஹியூ ஆட்டர்ஸும் பாரில் உட்காந்து ஜாலியாக சரக்கடிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு லீஜியானுக்கு நிறைய ட்ரையல்ஸ் கம்ப்ளீட் பண்ணனால நிறைய பவர்ஸ் அன்லாக் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிருப்பாரு. அதில் ஒன்று தான் ட்ரையல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணனால லீஜியானுக்கு த இம்பினேட்டபிள் காட் லெவல் பாடி கிடச்சிருக்கும். அதாவது அவர் உடம்பு அதிசக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும். இந்த உடம்பை அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பிளட் மிஸ்ட்டை கொண்டனால அவரோட பைபிளில் ஹோலி பைபிளில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. அதாவது சாகிட்டாரஸ் செயின்ட் ஹியூ ஆட்டர்ஸ் வந்து ஒஃபிஸ்கஸை அட்மையர் பண்ணுறதாகவும் பிளட் மிஸ்டோட உடம்புல இருந்து அந்த ஹியூமன்ஸ் மக்களோட சோல்ஸை விடுவிச்சதுக்கும் அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆயிருக்கு. செகண்ட் அச்சீவ்மெண்ட் காரணமாக நம்ம லீஜியன் வந்து சாகிட்டாரஸ் செயின்ட் அதாவது ஹியூ ஆர்டஸ்ட் இருக்க பவரை ஒரு சில கண்டிஷன் மூலமாக ஓசி வாங்கிக்கலாம், அவரோட செயின்ட்டோட பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு லீஜியன் கீழே பார்க்குறாரு. அங்கே டேபிளில் பார்த்தோம்னா லீஜியான டீமன் டவரில் குத்துன கத்தி மாதிரியே அந்த பிளட் மிஸ்டோட உடம்புல இருந்து ஒரு சின்ன கத்தியோட பிரேக்மெண்ட் எடுத்திருப்பாரு. கண்டிப்பாக டீமன் டவரில் என்னை குத்துனவனுக்கும் இந்த பிளட் மிஸ்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அவன் தான் இந்த பிளட் மிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு லீஜியானும் ஒரு முடிவுக்கு வராரு. நடக்கிற விஷயம் எல்லாம் சுற்றி யாரை கை காட்டுதுன்னா விர்கோவை தான் கை காட்டுது. இது எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு அடிக்கிற அடியில் அவனே உண்மையை தன்னால் உளர போனான் அப்படின்னு லீஜியான் ஒரு முடிவோடு தான் இருக்காரு. என்னப்பா ஹியூ ஆட்டர்ஸ் போய் விர்கோ ஒரு கை பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு லீஜியன் ஹியூ ஆட்டர்ஸை கேட்குறாரு. ஆனால் ஹியூ ஆட்டர்ஸ் சொல்கிறாரு எல்லாரும் உனைய மாதிரி ஸ்ட்ராங்கான உடம்பு வச்சிருக்க மாட்டாங்க, இருப்பா போகலாம் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு லீஜியன் என்னோட காலத்தில் நிற்க கூட இடந்துருக்காரு, அங்கே கலாமட்டி இங்கே கலாமட்டின்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு போய் சண்டை போட்டுக்கிருப்போம் அப்படின்னு லீஜியன் சொல்கிறாரு. அதுக்கு ஹியூ ஆட்டர்ஸ் பூமர் அப்படிங்கிறாரு. லீஜியன் ஹியூ ஆட்டர்ஸ்ட்ட என்னப்பா சுஞ்சையை மட்டும் தனியாக அனுப்பிச்சு விட்ருக்க, நீ போய் உன்னோட ஒய்ஃபையும் அங்கிள் ஜேவனையும் பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப என்னோட மனைவியை நேருக்கு நேராக சந்திக்கிற அளவுக்கு இன்னும் என் மனசு தைரியப்படலை அப்படின்னு ஹியூ ஆட்டர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்களுக்கு எனக்கு விட வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ ஆட்டர்ஸ் அவரோட கையை பார்க்குறாரு. கையில் பார்த்தோம்னா லிப்ரா செயின்ட்டோட ரோசேரி உடஞ்ச நிலைமையில இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமானவங்களை நான் கண்டுபிடிக்காம சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொல்கிறாரு. அப்போதைக்கு ஹியூ ஆட்டர்ஸ்க்கும் லிப்ரா செயின்ட்டுக்கும் பாஸ் நடந்த ஒரு கான்வர்சேஷனை காட்டுறாங்க. அதில் லிப்ரா செயின்ட் ஹியூ ஆட்டர்ஸ்ட்ட உனக்கு 2 சாய்ஸ் தரேன், அதில் எது வேணுமோ நீயே சூஸ் பண்ணு அப்படிங்கிறா. இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொல்கிறப்ப லீஜியன் கண்டுபிடிச்சதுக்கு என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்குறப்ப அவன் மண்டையில ஆக்கர் அடிக்கதான் அப்படின்னு 2 பேரும் சேஸ் பண்ணி சரக்கு அடிக்கிறாங்க. நம்ம யாருக்கு தெரியாத விஷயம் சுஞ்சேக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நீ சுஞ்சேவை தனியாக அனுப்பிச்சுடுறது சரிதானா அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ்ட்ட லீஜியன் கேட்குறாரு. அதுக்கு ஹியூ ஆட்டர்ஸ் ஆமாப்பா அதை பற்றி நான் மறந்தே போயிட்டேன், கொஞ்சம் கூட யோசிக்காம தனியாக அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப லீஜியன் ஹியூ ஆட்டர்ஸ்ட்ட ஒரு காயினை காமிக்கிறாரு. ஒஃபிஸ்கஸோட உருவம் அந்த காயினில் பொறிச்சிருக்கு. பிளட் மிஸ்ட்டை கொண்ட அதே நேரம் லீஜியன் சுஞ்சேட்டு இந்த காயினை கொடுத்துருப்பாரு. அதுவும் இல்லாமல் தன்னோட ஃபிக்ஸேஷன் ஐ ஆஃப் காடை யூஸ் பண்ணி பார்த்துருப்பாரு. மற்றவங்க எல்லாத்துக்கும் 100% தான் தன்னோட ஓடிகால் மேலே நம்பிக்கை இருக்கும். ஆனால் சுஞ்சேக்கு மட்டும் ஒஃபிஸ்கஸ் கடவுள் மேலே 300% நம்பிக்கை இருக்கிறத காட்டிருக்கும். இந்த காயினை நீங்கள் யாருக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறவங்களோ சொல்லப்படுற நிபந்தனைகள் கம்ப்ளீட் பண்ணுற மூலியமா அவங்க ஒஃபிஸ்கஸோட அவட்டாரம் மாறலாம் அப்படின்னு விண்டோ பாப்பா. சுஞ்சே அந்த காயினை கையில் வச்சுக்கிட்டு லீஜியன் அங்கிள் எனக்கு இந்த காயினை கொடுத்தாரு, ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்துக்கு இருப்பான். அப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அரசல் புரசலாக இருக்கும். என்னன்னு பார்த்தா பிளட் மிஸ்டால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சுக்கிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை வந்து மீட் பண்ணிக்கிருப்பாங்க. தடார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா டாக்டரோட சங்கு மேலே ஒருத்தன் காலை வச்சு மிதிச்சு நசுக்கியிருப்பான். யாருன்னு பார்த்தா அந்த டேவோன் அந்த எல்லோ ஹேரோட அண்ணங்காரன் தான் இங்கே வந்திருப்பான். சுஞ்சய வாய் வச்சு சும்மா இல்லாமல் என்னடா உன் தம்பிக்காரன் அடிச்சடியில் வந்து உன்ட்டு அழுதானா, பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, யூ லிட்டில் பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவோன் சுஞ்ச மேலே ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இது ஹாஸ்பிட்டல்னு தெரியாதா, இங்கே நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சுஞ்சே அந்த டேவனை பார்த்து கத்துறான். அதுக்கு டேவன் சொல்கிறான் இது ஹாஸ்பிட்டலுங்கிறது எனக்கு தெரியும், இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி கோமாவுக்கு போனவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியும், அவங்க கோமாவிலேயே இருந்திருக்கணும், அவங்க எந்திரிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு அவன் மறுபடியும் இன்னொரு பயங்கரமான அட்டாக்கை சுஞ்சே மேலே யூஸ் பண்ணுறான். அந்த எக்ஸ்ப்ளோனிஸ் தாங்காமல் அந்த ஃப்ளோரே பெரிய வெடிப்புக்குள்ளாகுது. இங்கிட்டு பார்த்தோம்னா யூரோப்பியன் பார்லிமெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுவாங்க. அங்கே இருக்க ஹெட் யாரு கூட மொபைலில் பேசிக்கிருப்பான். நடந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. பிளட் மிஸ்ட்டை வச்சு லீஜியனை சாகிட்டாரஸை தீர்த்து கட்டணும்னு நினச்சோம், ஆனால் அந்த திட்டம் கைக்கூடி வரல அப்படின்னு யாரு கூட மொபைலில் பேசிக்கிருப்போம். அதை நினச்சி ஏன் வருத்தப்படுற, இதோட பிரைட் சைடை பாரு, நடந்த விஷயம்
பழி எல்லாமே இப்போதைக்கு விர்கோ மேலே விழுந்திருக்கு அப்படின்னு அந்த மொபைலில் இருக்கவன் சொல்லுவான். இது அவன் திரும்பி வர்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா வெளியே தடப்படன்னு யாரோ திருத்தின்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கதவுக்கு அங்கிட்ட அரசல் புரசலாக இருக்கும். டபார்னு கதவை திறக்கும். யாருன்னு பார்த்தா த விர்கோ செயின்ட் கெவின் அசாரை முறையாக காட்டுறாங்க. என்னோட நிலத்துக்குள்ளே யாரா லீஜியானை விட்டது, நான் போட வேண்டிய பிளட் மிஸ்ட்டை யாரா போட்டது அப்படின்னு கெவின் அசார் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட ஹெட் மேலே கேள்வியாக கேட்டு தள்ளிக்கிருக்கான். கைஸ், என்னோட ராசி வந்து கன்னி நான் விர்கோ. உங்களோட என்ன ராசின்னு கமெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் போட்டு போயிருங்க கைஸ். இது எல்லாமே நடக்கிற அதே சமயம் நம்ம ஹியூ வாட்டர்ஸும் லீஜியானும் பாரில் குடிச்சிட்டு மட்டையாயிருக்காங்க. மனித குலத்தின் மிகச்சிறந்த வாழ்வீரன், அந்த பிறை நிலைவையே தாங்கி நிற்பவன், சில்வர் நைட் ஆஃப் ஃப்ராஸ்ட் ரைம், கமாண்டர் ஆஃப் ஃப்ரீசிங் கோல்ட், த கெவின் அசார் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த விர்கோ ஹோலி காடையும் காடஸை ரெப்ரசன்ட் பண்ற கெவின் அசாரையும். யூரோப்பியன் கான்டினென்ட்லேயே லிப்ரா செயின்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு பவர்ஃபுல்லான செக்ட் இருக்குன்னா அது விர்கோவோட செக்ட் தான். இது எல்லாம் இருந்தும் கெவின் அசாரோட ப்ரைடா ஒருத்தன் சுரண்டி பார்க்குறானா, அவன் தான் லீஜியான். எவ்வளோ தைரியண்டா உனக்கு, உடனே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என் இடத்துக்குள்ள வந்தது யாரா வேணா இருக்கட்டும், பட் ஏன் அந்த லீஜியானை விட்டீங்க? டெவில் டவர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்தனால இன்ன வரைக்கும் அவனை ஹீரோவா எல்லாரும் பார்த்துக்கு இருக்காங்க. அது போதாதான் அவனுக்கு மறுபடியும் உயிரோட மக்களோட எல்லா அட்டென்ஷனையும் அவன் எடுத்துக்க பார்க்குறானா? நம்ம செயின்ட் இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க இன்னொரு டிசைபிள்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவ சொல்றா, ஓ இப்போதானே நீ வேலைக்கு வந்த, உனக்கு தெரியாதுல. கெவின் அசார் லீஜியான் மேலே எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் லீஜியானை தன்னோட ஒரு காம்படிட்டராக நினைக்கிறதாகவும், பட் லீஜியானு கெவின் அசாரை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இருக்கிறதையும் அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்க டிசைபிளுக்கு சொல்லுவா. பெரிய பெரிய கலாமிட்டிஸை கொள்றதுலேருந்து சோசியல் மீடியாவில் பெரிய ஸ்டாராக வளர வரைக்கும், ஏன் பாட்டு போட்டியில் கூட தனக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷனை கூட லீஜியான் திருடிக்கிட்டதா கெவின் அசார் நினைக்கிறாரு. கேஸ்டான் ப்ளீஸ் காம் டவுன், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்குடா தட் பாஸ்டர் லீஜியானை என் இடத்துக்குள்ள விட்டீங்க? அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான். இருந்தானா நானே போய் அவனை ஒத்தைக்கிறேன்டா, பார்த்துட்டு வந்துடுறேன்டா. 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத முடிவு இப்போ தெரிய போகுது. அவனை நானே போய் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு விர்கோ செயின்ட் ஒரு பார்லிமெண்டோட ஹெட் ஏதோ பிளான் போடுறான். வேற வழியே இல்லை, நேரத்தை நான் தான் கடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி விர்கோ செயின்ட்டை திசை திருப்ப பார்க்குறான். அது எதுக்கும் தெரியல. லீஜியன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபோனுக்கு அந்த சைடு இருக்கவன இப்போ தான் காட்டுறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் ஃபோனில் அவன் ஒட்டு கேட்டுக்கு இருக்கான். கெவின் அசார் நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே திரும்பி வந்துட்டான், எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு அவன் கமெண்ட் கொடுக்குறான். நாங்கள் தான் விர்கோ செக்டோட இன்க்விசிட்டர்ஸ் அப்படின்னு விர்கோவிலேருந்து ஒரு தனியாக ஒரு குரூப் வந்திருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தோம்னா ஒரு ஆரவாரமாக இருக்குது. நம்புறீங்களா? நாங்கள் நம்புகிறோம். நம்புறீங்களா? நாங்கள் நம்புகிறோம். என்ன நம்புறீங்க? லீஜியானும் சாகிட்டாரஸும் தான் சிறந்தவங்க. நீங்கள் என்ன நம்புறீங்க? கொல்ல முடியாத கலாமிட்டியை கொண்டு இருக்கீங்க. நாங்கள் நம்புகிறோம் லீஜியானும் சாகிட்டாரஸும் சம டீமே. நாங்கள் நம்புகிறோம் விர்கோ ஒரு உதவாக்கற. என்னடான்னு பார்த்தா ஹியூ வாட்டர்ஸ் குடிச்சிட்டு செம்ம போதையில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஆடியன்ஸ் சேர்த்துக்கு இருக்காரு. ஹியூ வாட்டர்ஸோட ஆப்ஸ் எனக்கு வேணும். சைட்டாரஸ் லீஜியான். செயின்ட்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நம்ம இடத்துல வந்து கொடுத்து கூத்தடிச்சுக்கு இருக்காங்க. டேய் ஷோ இப்பயே முடியுதுடா, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு டிசைபிள் மூஞ்சி மேல எவனோ ஒருத்தன் குத்து விடுறான். குத்துல அவ தெரிச்சு போய் விழுகுறா. மத்த எல்லாரும் பயந்து நடுங்கி போறாங்க. குத்து விட்டது வேற யாரும் இல்ல, நம்ம லீஜியன் தான். செம்ம போதையில இருக்காரு. விண்டோஸ் பாப்பப் ஆகுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, சாகிட்டாரஸ் அதாவது ஹியூ வாட்டர்ஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸில் நம்ம ஹொஃபிஸ்கஸ் அப்புறம் சாகிட்டாரஸ் மேலே இருக்க நம்பிக்கை எகிருது, அதாவது ஃபெய்த் கூடுது. அந்த ஃபெய்த்தை கெடுக்க வந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி லீஜியான் செம்ம கண்ணில் ஓடுறீங்களா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு கையை முறுக்கிறாரு. ஹோலி காட் ஆஃப் ஹொஃபிஸ்கஸ் அப்செட்டாக இருக்காரு. அவருக்கு பலி கொடுத்தே ஆகணும். லீஜியான் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம்டா, மற்றவங்க இடத்துல வந்து அவங்க ஆளுங்க மேலேயே நீ கையை வைக்கிறியா அப்படின்னு அவ சொல்ற அடுத்த செகண்டே இந்த சைடு ஒரு குத்து விழுகுது. யாருன்னு பார்த்தா குல்லா போட்ட மர்ம மனிதன் தான் குத்த விட்டுருக்கான். ஏன் ஆளுக பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குல்லாவை அவன் நீக்கிறான். யாருன்னு பார்த்தா இவன் தான் விர்கோ செக்டோட பிஷப், அதாவது சீஃப் இன்க்விசிட்டர்
சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இப்போ உடனேயா உன்னோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு அவன் லீஜியான்ட்ட ஹெல்ப் கேட்கறான். விர்கோ செயின்ட் கெவின் அசார நீ தீர்த்து கட்டி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். இங்கிட்டு பார்த்தோம்னா கெவின் அசார் திருன்னு ஓடி போய் ஒரு கதவை திறக்கிறான். லீஜியான் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு பார்க்கறான். ஆனா உள்ள யாருமே இல்லை. அப்போ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு இன்னொரு கதவை திறக்கிறான். அங்கேயும் பார்த்தா லீஜியன் இல்லை. எனக்கு ஒன்றும் புரியலை, லீஜியன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் ஏன் அவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியலை. கேஸ்டவான் மறுபடியும் தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், வாங்க இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்போம், அங்கே கண்டிப்பாக லீஜியன் இருப்பான் அப்படின்னு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட ஹெட்டு சொல்கிறான். ஏய் நீ வழக்கமாக போடுற உன்னோட கிளாஸஸ் எங்க? அவனோட கண்ணு மேலே ஒரு வெட்டு விழுகுது. அந்த வெட்டுல கண்ணில் போட்டிருக்க கான்டாக்ட் லென்ஸு 2 துண்டா கிளியுது. அந்த அளவுக்கு ஷார்ப்பா அக்யூரேட்டா விர்கோ செயின்ட் அவன் கண்ட ஒரு கோடை போட்டு விட்டுருக்கான். அப்சல்யூட் சினிமா. என்னடான்னு பார்த்தா அந்த ஹெட் போட்டிருந்த கான்டாக்ட் லென்ஸ்ல ஸ்கார்பியோட வாண்டரஸ் ஐங்கிற ஒரு பவர் இம்ப்யூட் ஆயிருக்கு. அந்த பவர்னால யாரு வேணா தொலைஞ்சு போகலாம். அதாவது அவங்க போற வழி தெரியாம அவங்க கண் முன்னே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன அங்கேயும் இங்கேயும் அலைய வச்சு நேரத்தை கடத்த பார்த்துருக்க. ஸோ எனக்கு முன்னாடி அந்த விர்கோ இன்க்யூஸ்டர்ஸ் லீஜியனை கண்டுபிடிப்பாங்கன்னு தானே. வாட்ஸ் த பாயிண்ட்? லீகனும் விர்கோ இன்க்யூஸ்டர்ஸும் எங்கே இருக்காங்கிறத இப்போ நீ சொல்லணும். நீ சொல்கிற ஆன்சரை பொறுத்து தான் அவனை எத்தனை துண்டா வெட்ட போகிறேங்கிறத முடிவு பண்ண போகிறேன். இங்கிட்டு பார்த்தோம்னா விர்கோ காடஸோட சர்ச் கட்டுறாங்க. விர்கோக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை, சர்ச் மட்டும்தான். அந்த சர்ச்சோட கார்டியன் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே கோவமாக இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா லீஜியானு அந்த சர்ச்சுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்க காட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் 2 துண்டா வெட்டி போட்டுக்கிருக்கா. அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா விர்கோ செக்ட் 2ஆ பிரிஞ்சிருக்கும். அதாவது விர்கோ இன்க்யூசிட்டர்ஸ் இவங்க எல்லாரும் விர்கோ செயின்ட் கெவின் அசாரை எதிர்க்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து விர்கோ கெவின் அசாரை சப்போர்ட் பண்றவங்க. எதுக்கு இந்த விர்கோ இன்க்யூசிட்டர்ஸ் எல்லாம் கெவின் அசாரை எதிர்க்கிறாங்கன்னா, இந்த யூரோப்பியன்ல பிளட் மிஸ்ட் அதோட அடி எடுத்து வச்சப்ப இந்த நிறைய பேர் யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்க மக்கள் நிறைய பேர் விர்கோ மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதுவும் இல்லாம கெவின் அசார் வந்து ஒரு கேர் ஃப்ரீ, அதாவது ஒரு கிறுக்குத்தனமா எது இருந்தாலும் பண்ண. இப்போ பாத்தீங்கன்னா லீஜியான் கூட வந்து போட்டி போட்டு அப்படி இப்படின்னு இருந்தான். அந்த நடவடிக்கைனாலேயே விர்கோ இன்க்யூஸ்டர்ஸ்லாம் கெவின் அசாரை எதிர்க்கிறதா சொல்லுவாங்க. விர்கோ செக்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட சிவில் வார் நடந்துருக்கு. அதுவும் இல்லாம கெவின் அசார்ட்டா தான் நம்ம லீஜியானோட கண்டாமினேஷன் ஆஃப் ஸ்கை, அதாவது லீஜியானோட பட்டா கத்தி இருக்கு. அந்த கத்தியை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னா இந்த விர்கோ சர்ச்சில் தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை தேடி தான் லீஜியானும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கெவின் அசார் வந்துடுறான். எங்கடா போற, அங்கேயே நில்லு அப்படின்னு கத்துறான். கடைசியா உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட அசிங்கம் பிடிச்ச மூஞ்சியை பார்ப்பேன்னு மறுபடியும் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு கெவின் அசார் சொல்றான். அதே தான்டா நான் நினைச்சேன் அப்படின்னு லீஜியான் இந்த சைடு கத்துறான். 2 பேத்துக்கு இடையில முட்டிக்குது. ஓஹோ இதோடா உன் கூட சாகிட்டார சாலுகளையும் கூத்திட்டு வந்திருக்கியா, பார்த்து ரொம்ப நாளாச்சு ஹியூ ஆட்டர்ஸ். டேய் விர்கோ பச்சை துரோகி, நீயும் இங்கே தான் இருக்கியா? லீஜியன் கூட சேர்ந்தா மட்டும் என்னைய இடத்துல இருந்து தூக்கிட முடியுமா? எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கீங்க, இதுதான் எனக்கு சரியான நேரம். கெவின் அசார் கார்டியன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் செத்து கிடக்கிறத பாக்குறான். இந்த வேலையை எவன்டா பார்த்தது? லீஜியன் கூட வந்த ஆளுகலாம் கொஞ்சம் கூட லாயல்ட்டியே இல்லாம லீஜியனை போட்டு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை, ஒன்லி பீச் தான் அப்படின்னு சொல்லி விர்கோ செயின்ட் தன்னோட ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுறான். அதுல இருந்து பெரிய பெரிய கூர்மையான படிக்கட்டிகள்லாம் லீஜியனை நோக்கி அட்டாக் பண்ண போகுது. லீஜியன் இருந்த இடமே பெரிய பெரிய கூரான பனிக்கட்டிகளால குத்தி கிழிக்கப்படுது. ஆனா அந்த பனிக்கட்டியெல்லாம் நெருப்பு உருக்கிருது. யாருன்னு பார்த்தா ஹியூ ஆட்டர்ஸ் அந்த பனிக்கட்டியெல்லாம் உருக்கிருக்காரு. லீஜியன் கூட நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏன் கூட நீ சண்டை போடுடா அப்படின்னு போதையில ஹியூ ஆட்டர்ஸ் கெவின் அசாரை சேலஞ்ச் பண்றாரு. உன்னோட பவர்லாம் உனக்கு திருப்பி கிடைச்சிச்சு நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் என்னைய தோக்கடிக்க போதுமா? ட்ரை பண்ணி பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ ஆட்டர்ஸும் தன்னோட பயங்கரமான ஆர்சனல் வெப்பன்ஸை சமன் பண்றாரு. ஹியூ ஆட்டர்ஸ் தன்னோட ஹெவன்லி ஆரோவை விர்கோ செயின்ட் மேல ஏவி விடுறாரு. இந்த மாதிரி அற்ப பதறான வெப்பனை வச்சு என்னைய தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு விர்கோவும் இந்த சைடு தன்னோட ஸ்வாட மேல அந்த ஆரோல இருந்து கெவின் அசார் டாஷ் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே நிமிந்து பாக்குறப்ப இன்னொரு ஆரோ அவன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. டமார்னு ஒரு சத்தம் கேக்குது. நெத்தி அடி அப்படின்னு சொல்லி ஹியூ ஆட்டர்ஸ் கத்துறா. அப்படி இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு? ஆனா கெவின் அசார் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட உழுகல. வழி விடுங்க,
உனக்கு ஏன் கூட தானே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஜியானே சண்டைக்கு தயாராகிறாரு. கெவின் ஹசார்ட் கூட வந்த விர்கோ டிசிபிள் 2 பேரும் பாஸ் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கெவின் ஹசார்ட் இது ஃபைட் பிட்வீன் 2 சைட்ஸ், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்ற. இந்த நாளுக்காக தான் இத்தனை நான் காத்திருந்தேன் லீகன் அப்படின்னு கெவின் ஹசார்ட் சொல்றான். எல்லாம் கனவுடா அப்படின்னு சொல்லி லீஜன் சொல்றாரு. 2 பேரும் தன்னோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல யூஸ் பண்றாங்க. ஆச்சரியப்படும் விதமா லீஜியனோட அட்டாக்கை கெவின் ஹசார்ட் தாக்கு பிடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா பிசிக்கல் பாடி என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது லீஜியனோட காட்லி பாடி வந்து 76% மட்டும்தான் ரீச் பண்ணியிருக்கு, இன்னும் 100% ரீச் ஆகலன்னு வருது. என்ன லீஜியான் இவ்வளவுதான் உன்னோட பவர் மட்டும் சொல்லிடாத, உன்னால முடியலனா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விர்கோ அட்டாக் பண்ண போறேன். கெவின் ஹசாரோட ஸ்வாடும் லீகனோட சிசர்ஸும் பயங்கரமான அழுத்தத்துக்குள்ளாகுது. அதுல இருந்து பயங்கரமான கோல்டு தீப்பொறிலாம் பறக்குது. இருந்தாலும் லீஜியானோட சிசர்ஸ் அந்த அழுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியலன்னு விண்டோ பாப்ப பாக்குது. லீஜியானோட சிசர்ஸ் 2 துண்டா உடஞ்சு போகுது. கெவின் ஹசாரோட வால் முன்னாடி நேரத்துல கெவின் ஹசாரோட ஸ்வாடு லீஜியானோட கழுத்தை குத்தி கிழிக்க வருது. பட் லீஜியான் அப்படியே பின்னாடி திரும்பி ஒரு சம்மர் சால்ட்டை அடிச்சு தன்னோட காலால கெவின் ஹசாரோட ஸ்வாட் ட்ராக்கை திருப்பி விட்டு எஸ் ஆயிடுறாரு. அந்த பில்டி அடிச்சு எஸ் ஆன லீஜியான கெவின் ஹசார் உருறதா தெரியல. மறுபடியும் கெவின் ஹசார் லீஜியான குத்தி கிழிக்க தன்னோட ஸ்வாட லீஜியான நோக்கி வேமா வீசிட்டு போறான். கடைசி நேரத்தில் லீஜியான் பின்னாடி கையை விட்டு அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமரை வெளியே எடுக்கிறாரு. தன்னை நோக்கி வர கெவின் ஹசாரோட ஸ்வாடு மேல ஓங்கி அந்த ஹேமரை வச்சு அடிக்கிறாரு. கேமரா வச்சு அடிச்சதுல கெவின் ஹசாரோட ஸ்வாடு உடஞ்சு போயிருது. ஷாக்ல இருக்க கெவின் ஹசார் முகத்துல லீஜியான் ஒரு எத்து விடுறாரு. கெவின் ஹசார் தன்னை ஸ்டடி பண்ணிக்கிறான். சண்டை போற நேரத்துல என்னடா பெராக்கு பாத்துக்கு இருக்க, போதுமா என்ன வேணுமா அப்படின்னு லீஜியான் கேக்குறப்ப வாபா முடிஞ்சு இப்பதான் ஆட்டம் சூட பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த உடஞ்ச வாழை கீழே போடுறான். கெவின் ஹசாரோட கையில இருந்து திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி வருது. கெவின் ஹசார் சிரிச்சுக்கிட்டே அந்த ஒளிய வேமா இழுக்கிறான். இழுத்த உடனே அது ஒரு ஸ்வாடா மாறுது. இதை பார்த்த உடனே ஹியூ ஆட்டர்ஸும் அவரோட டிசைபிளும் ஷாக் ஆயிடுறாங்க. விர்கோ செயின்ட்டோட இன்ஃபேமஸ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹேய் அந்த ஐஸ் குச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு லீஜியான் சொல்றாரு. அஃப்கோர்ஸ் இதை என்னால அசால்ட்டாலாம் வெளியே எடுக்க முடியாது, இது எங்கெங்க படுதோ அந்த இடமெல்லாம் உறைஞ்சு போயிடும், சரிதானே, ரவுண்ட் 2க்கு ரெடியா லீஜியான் அப்படின்னு கெவின் ஹசார் லீஜியானை கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா இது கெவின் ஹசாரோட டிவைன் ரெலிக், ஏதாவது ஃப்ராஸ்ட் விண்டரா இந்த ஸ்வாடு பேரு. இந்த ஸ்வாடை வெளியே எடுத்தோம்னாலே அதை சுத்தி இருக்க இடமெல்லாம் உறைஞ்சு போயிருமா. அதே மாதிரி லீஜியானோட அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமரும் உறைஞ்சு போயிருது. என்னை நீ குறைச்சு மதிப்பிட்ட லீஜியான் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஹசார் தன்னோட ஃப்ராஸ்ட் விண்டரை லீஜியான் மேல கங்கனைக்கு சொருகுறான். சொருகுனதுல ரத்தம் தெரிக்கிறத கட்டுறாங்க. ஹியூ ஆட்டர்ஸும் அவரோட டிசைபிளும் லீஜியான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா லீஜியான் அவங்க பின்னாடி தான் இருக்காரு. அப்ப அங்கிருந்து லீஜியான் தாவி போறாரு. இங்க கெவின் ஹசாரோட ஃப்ராஸ்ட் விண்டர்ல சொருகு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்லாக்காரன். அதாவது லீஜியான் தன்னோட கெட் ஹிட் இன்ஸ்டன்ட் ஆஃப் மீ பவரை ஆக்டிவேட் பண்ணி அவ இடத்துல லீஜியான் வந்திருக்காரு. இப்போதைக்கு லீஜியான் தன்னோட அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமரை யூஸ் பண்ணி அந்த 2 பேருமே கெவின் ஹசார் அவனோட டிசைபிள் 2 பேருமே தூக்கி வீசுறாரு. என்னடான்னு பார்த்தா லீஜியானுக்கு அப்பையிலேருந்து ஒரு டவுட் இருந்திருக்கான். அதாவது விர்கோ செக்டை தூக்கி நிறுத்துன்னு நினைக்கிற அந்த விர்கோ இன்க்விசிட்டரோட விர்கோ மேலே இருக்க ஃபெய்த்து 3% தான் இருக்குது. ஆனால் லிப்ராவோட மேலே இருக்க ஃபெய்த்து 97% இருக்குது. அதனால லீஜியானுக்கு அப்பையிலேருந்து டவுட் இருந்திருக்கான். இப்போ டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. கெவின் ஹசாரும் குல்லாக்காரனும் போய் ஒரு இடத்துல இடிச்சு உடச்சு உழுகுறாங்க. லீஜியானோட முகத்துல ஒரு புன்னகை தெரியுது. என்னடான்னு பார்த்தா நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவங்க இடிச்சு உளுந்த இடத்துல தான் கண்டம்னேஷன் ஆஃப் ஸ்கை, அதாவது பட்டாகத்திய ஒளிச்சு வச்சிருக்கான் இந்த கெவின் ஹசார். லீகன் யூ பாஸ்டர். கெவின் என்னால் நம்பவே முடியலை, உன்னோட சொந்த விர்கோ செட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு துரோகம் நினைக்க பார்க்குறாங்க, அதுவும் இல்லாமல் லீஜியானா நீ டெவில் டவரில் கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் கெவின் ஹசார்ட்ட சொல்கிறான். ஆனால் கெவின் ஹசார் என்ன அது லீஜியானா நான் கொல்ல பார்த்தேனா, அது நான் கிடையாது அப்படின்னு கெவின் ஹசார் அடித்து சொல்கிறான். நடிக்காத கெவின் 20 வருஷத்துக்கு முன்னாடி லீஜியான டெவில் டவரில் வச்சு நீதான முதுகில் ஸ்டாப் பண்ணது அப்படின்னு கெவின் ஹசாரை ஹியூ ஆட்டர்ஸ் கேட்குறாரு. தட்ஸ் புல்ஷிட், என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறியா சாகிட்டாரஸ். நடிக்காத கெவின் உண்மையை ஒத்துக்க, 20 வருஷமா உலகத்தை ஏமாத்தின மாதிரி எங்களை ஏமாத்தன்னு மட்டும் நினைக்காத, இதுக்கப்புறமும் உனைய என்ன இன்சல்ட் பண்ண விட மாட்டேன் ஹியூகோ அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஹசார் ஹியூ ஆட்டர்ஸ் மேல அட்டாக் பண்ண தயாராகிறான். அப்போதைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. உங்க எல்லாத்தையும் அப்பயே பிளட் மிஸ்டை வச்சு சோழியை முடிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லி குல்லாக்காரன் ஏதோ பவரை யூஸ் பண்ணி கோல்டன் கலர் ரோப்பை வச்சு கெவின் ஹசாரா கட்டி போட்டு வச்சிருக்கான். இது லிப்ராவோட ஒயின் ஆஃப் கோல்டன் ரூல் பவர் ஆச்சு, இவனுக்கு எது எப்படி கிடைச்சது, தலைக்கு மேல தள்ளி போனதுக்கு அப்புறம் எதுக்குடா என்ன குல்லா போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த குல்லாக்காரன் கையில ஏதோ தராசு மாதிரி, அதாவது லிப்ராவோட ரெலிக்கை யூஸ் பண்றான். அவன் ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிற பவரை யூஸ் பண்றான். அந்த தராசுல எந்த அளவுக்கு மதிப்பு மிக்க பொருள் நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தராசு நம்மளுக்கு பதிலுக்கு பவர் கொடுக்குமா. இப்ப அந்த தராசுல மாட்டி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம கெவின் ஹசார்ட். பதிலுக்கு கொடுக்க போறது வேற எதுவுமே இல்ல, கெவின் ஹசார்ட் அப்படின்னு அந்த குல்லாக்காரன் கத்துறான். ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச் பவர் ஆக்டிவேட் ஆகுது. கெவின் ஹசார்ட் அதுல மாட்டிக்கிருக்கான். தன்னோட ஃப்ராஸ்ட் வின்டர் ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த செயினை அடைக்கலான்னு பாக்குறான். ஆனா பவர் ஆக்டிவேட் ஆயிருது. ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற. கெவின் ஹசார்ட் இருந்த இடத்துல ரத்தமா இருக்கு. எடான்னு பார்த்தா கெவின் ஹசாரோட கை மட்டும் தான் அங்க இருக்கு. கடைசி நேரத்துல தன்னோட கையை வெட்டி அந்த தராசுல இருந்து கெவின் ஹசார்ட் தப்பிச்சிடுறான். அட கடவுளே, செயின்ட் என்னாச்சு உங்களுக்கு? அற்புதம் அற்புதம், கடைசி நேரத்தில் உன் கையை நீ வெட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல கெவின். கையை வெட்டுறப்போ உன் முகத்தை பார்க்கணுமே, கண்குள்ளா காட்சி. இருந்தாலும் அந்த பவர் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா கெவின் ஹசாரோட, அதாவது விர்கோ செயின்ட்டோட ரைட் கையே போதுமானது அந்த பவரை ஆக்டிவேட் பண்றதுக்கு. மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸுக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாரும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு அட்டாக் கூட அவன் மேலே ரீச் ஆகலை. அவன் சொல்கிறான், ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் அப்படின்னு. இப்போ எல்லாருமே மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த இடமே பார்த்தோம்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அங்கங்கே பார்த்தோம்னா பெரிய பெரிய கைகள் பூமிக்கடியிலேருந்து வெளியே வந்திருக்கு. இந்த இடமே பார்த்தோம்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அதாவது இந்த இடம் கிட்டத்தட்ட ஓரளவு எது மாதிரி இருக்குன்னா டெவில் டவருக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? இதுக்கு எப்படி சாத்தியம்? இது எனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. நரகம் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு குல்லாப்பட்டவே சொல்றான். விர்கோ டிசைபிள்ஸ் 2 பேருமே எங்களோட ரட்சகரோட கையவே நீ வெட்டிட்டடா, அவங்களை நான் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட பவரை ஆக்டிவேட் பண்றாங்க. வின்டர் நார்தர்ன் விண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பவரை ஆக்டிவேட் பண்றாங்க. ஆனா அவங்களோட பவர் அங்க வேலை செய்யல. சொல்ல போனா மற்ற செயின்ட், ஹியூகோ ஆட்டர்ஸ், லீஜியான், மற்ற யாரோட பவருமே அங்க வேலை செய்யல அந்த மிஸ்டீரியஸ் ஸ்பேஸுக்குள்ள. என்ன ரீசன் பார்த்தோம்னா அவங்களுக்கும் அவங்க ஹோலி காடுக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷன் வெட்டப்பட்டு விட்டதே. இந்நேரன்னு பார்த்து அங்கே சில மாதிரி இருந்த கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உயிர் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்கே இருக்க குல்லாப்பட்டவன் சொல்கிறான், இது லிப்ராக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஸ்பேஸ், இங்கே லிப்ராவோட பவர் மட்டும்தான் வேலை செய்யும், உங்கள் கடவுளோட பவர்லாம் ஒன்று கூட இங்கே செல்லாது அப்படின்னு சிரிக்கிறான். நீங்கள் செயின்ட்டாக இருந்தால் என்னடா இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டா நீங்கள் இன்னும் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் லீஜியன் அந்த கைகளோட புடியிலேருந்து அப்படி இப்படின்னு தாவி தப்பிச்சு போய் தன் கையில் இருக்க ஹேமரை வச்சு அவனை ஒரு அடிக்க பார்க்குறாரு. குல்லாக்காரன் இந்த கையில் இருக்க தராசை அசைக்கவுமே மொத்த எல்லா கைகளும் சேர்ந்து லீஜியான் மேலே அப்படியே கொத்தா குவிஞ்சு லீஜியான் அப்படியே இறுக்கி பிடிச்சி வைக்குது. லீஜியான், உன்னோட பழைய நண்பர்களுக்கு நீயே ஹாய் சொல்லக்கூடாது அப்படின்னு குல்லாக்காரன் சொல்கிறான். லீஜியான் என்னது அப்படின்னு கேட்குறப்ப, ஓ சொல்லாத, இதை மட்டும் சொல்லிடாத, 20 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, டெவில் டவர்ல இவங்க தாண்டா உனைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாங்க, அது கொலைக்கு மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு தெரிய வருது, இந்த கைகள் எல்லாமே டெவில் டவர்ல அந்த ரெட் மான்ஸ்டர், அதாவது ரெட் லெவல் கலாமிட்டியை கொல்ல போனப்ப இருந்துச்சுல, அந்த மான்ஸ்டர்களோட கைகள் தான் தெரிய வருது. இதெல்லாம் ஜஸ்ட் நார்மலான கலாமிட்டிஸ் இல்லை, பிளாக் கலர் டிசாஸ்டரோட ரெட் கலருக்கும் மேலப்பட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கலாமிட்டிகளோட கைகள். இங்கே பார்த்தோம்னா அப்படியே ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம்னா சுஞ்சே செம்மாடி வாங்கியிருக்கான். சுஞ்சேவோட எல்லா அட்டாக்கையும் அந்த டே 1 தடுத்து நிப்பாட்டி இருக்கான். இன்னும் போதலையா உனக்கு? சும்மாவா சொன்னாங்க எஸ் கிளாஸ் ஏ கிளாஸ்ன்னு? நான் எஸ் கிளாஸ்டா, நீ சாதாரண ஏ கிளாஸ்டா அப்படின்னு சொல்லி சுஞ்சேவோட அட்டாக்கை அந்த லிப்ராவோட கோல்டு வெயினை யூஸ் பண்ணி டே 1 தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கான். தம்பி அடக்குன மாதிரி என்னைய அடக்க முடியும்னு நினைச்சியாடா சுஞ்சே? மறுபடியும் டே 1 இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை சுஞ்சே மேலே யூஸ் பண்ணுறான். சுஞ்சேவால் அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்ட முடியல. ஒரு செவுத்தை உடச்சிக்கிட்டு சுஞ்சே ஒரு ரூமில் போய் விழுகிறான். அது என்ன ரூம்னா, அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிருக்கு அதே ரூமில் தான் சுஞ்சேவும் இப்போ தெரிச்சு வந்து விழுந்திருக்கான். இதோட கொம்மா ரூமா இது அப்படின்னு சொல்லிட்டு டேவன் வரான். அவன் கையில் பார்த்தோம்னா சுஞ்சேவோட கிரிமார் இருக்கு. டேவன் சுஞ்சே வகுத்துல பொழிச்சுன்னு ஒரு எத்து விடுறான். சுஞ்சே ரத்தம் கக்கிட்டு தெரிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட விழுகிறான். இந்த கிரிமாரை சாதாரண பேப்பர் பண்டில் நினச்சியா? இதோட பவர் இன்னும் உனக்கு ஃபுல்லாக தெரியும். ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு
உனக்கும் டாட்டா உங்கள் அம்மாவுக்கும் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன் பவர்ஃபுல்லான பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறான். அவங்க அம்மாவும் சுஞ்சேவும் ஒரே நேரத்தில் தெரிச்சு போய் ஹாஸ்பிட்டல் பில்டிங்லேருந்து மேலேருந்து கீழே உழுகுறாங்க. அப்படின்னு சுஞ்சே பயத்தில் அலறான். அவங்க அம்மா இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க உழுகுறப்பையும். அப்போதைக்கு சுஞ்சே நினச்சி பார்க்குறான், இப்போ யார் வந்து எனக்கு உதவுவா, அங்கிளா, அக்காவா, அப்பாவா அப்படின்னு நினச்சி பார்க்குறான். என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறேன், யார் எனக்கு உதவுவா, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நிறையா கேள்விகள் அவன் மனசில் எழுகுது. அப்போதைக்கு பில்டிங்லேருந்து உழுகுற அவங்க அம்மாவோட முகத்தை பார்க்குறான். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மாவை அப்படியே இறுக்கி அணைச்சி பிடிச்சிக்கிறான். மேலேருந்து உளுந்து அம்மாவும் மகனும் ஒரே நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே நடந்ததே வேற. சுஞ்சே மனம் தளரலை. ஏன்னா டெவில் டவரில் இருந்தப்ப லீஜியான் தன்னோட மனசை விடலை. பிளட் மிஸ்டோட வகுத்துக்குள்ள இருந்தப்ப அவனோட அப்பா தான் மனசை விடலை. ஸோ இவனும் நான் மனசை விட மாட்டேன், அம்மாவை எப்படியாச்சும் நான் காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லி இன்னும் இறுக்கி அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறான். அப்போதைக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஒஃபிஸ்கஸ் உன்னை வரவேற்கிறது. நீ ஒஃபிஸ்கஸோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. உன்னோட எனிமையை நேருக்கு நேர் சந்திக்க ஒஃபிஸ்கஸோட இம்மார்டாலிட்டி பவர் வேணுமா அப்படின்னு விண்டோ பாப்பப் ஆகுது. சுஞ்சே கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை காப்பாற்றினா போதுன்னு சொல்லி எஸ் அப்படின்னு சொல்கிறான். டே ஒன் வெளியே வந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு என்னது இன்னும் நீ சாகலையா அப்படின்னு கேட்குறான். என்னடான்னு பார்த்தா கீழே சுஞ்சேவும் அவங்க அம்மாவும் சேஃபாக தான் இருக்காங்க. லீஜியானாவது சயின்ஸ் ஆகுது, நீங்கள் எல்லாமே சும்மாடா, இவ்வளோ சீக்கிரமாக இந்த வேலை முடியும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு குள்ளாக்காரே சொல்கிறான். நீங்கள் தானடா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரட்சகர்கள். ஒரு புழுவை நசுக்கிறப்ப கூட அந்த புழு தன்னோட உயிரை காப்பாற்றிக்க முண்டும், நீங்கள் அதை கூட பண்ண மாட்டீங்களேடா. நீ என்ன சொல்கிற லீஜியான், நீயும் புழு மாதிரி துடிக்க போறியா இல்லை அப்படியே சாக போறியா? பிச், நீ ரொம்ப பேசிட்ட, உனக்கு துடிக்கணும் அவ்வளோதானே, துடிச்சிட்டா போச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, டெவில் டவரில் ரெட் ஐ கூட தனியாக சண்டை போட்டப்பையும் சரி, 20 வருஷமா அந்த டெவில் டவரில் மாட்டிக்கிட்டு கிறுக்க மாதிரி சுற்றிக்கிருக்கப்பா கண்ட தெரிய கலாமிட்டி எல்லாத்தையும் சரமாரியாக வெட்டி போட்டப்பையும் சரி, ஒரு தாட்டி கூட என் மனசை தளர விட்டு நான் போதுன்னு சொன்னது இல்லை. நீ சொல்கிறனால மட்டும் நான் போதும் இனிய விட்டுருங்கன்னு சொல்ல போகிறேன். நான் என் இசுக்கே பிடிச்சிருக்க இந்த கலாமிட்டிலாம் ஜுஜிப்பி நாய்க்குட்டி மாதிரிடா. நீ வெறும் வாய் பேச்சு மட்டும்தான்டா, உனக்கு சாக அவ்வளோ ஆசை இருந்தா நானே உன் ஆசையை தித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குள்ளாக்காரன் மீதி இருக்க கலாமிட்டி கைகளையும் லீஜியான நசுக்க அமுச்சுடுறான். எல்லா கைகளும் ஒன்னா சேர்ந்து லீஜியான போட்டு நசுக்குது. இங்கிட்டு பார்த்தோம்னா யூட்டேவோ மிரண்டு போய் எதையோ பார்க்குறான். யாருன்னு பார்த்தோம்னா கீழே எவ்வளோ வேகமாக விழுந்தானோ சுஞ்சே அதே வேகத்தில் ஃபோர்ஸில் மேலே வந்து யூட்டேவுக்கு ஒரு பஞ்சை விடுறான். யூட்டே அடிச்ச அடியில் சுருண்டு விழுந்து மயக்கம் போட்டுடுறான். உனக்கு என்னைய கொல்லணும்ல, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன், நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன். இன்னையிலேருந்து எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என்னோட அங்கிள் ஜேவோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் தான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். என்னோட இந்த 2 சொந்த கையால் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன்டா. இதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் போய் உதவின்னு கேட்டு போய் நிற்க மாட்டேன். புகழ்ச்சியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. ஒஃபிஸ்கஸின் முதல் நம்பிக்கையாளன் பிறந்து விட்டான். இங்கிட்டு பார்த்தோம்னா லீஜியானோட கண்ணை காட்டுறாங்க. அப்படியே சூரிய கதிர் மாதிரி அப்படியே பிரகாசமாக இருக்கு. என்ன கதைன்னு கேட்டா, சுஞ்சே வந்து ஒஃபிஸ்கஸ் மேலே நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் பிலீவர் ஆயிட்டானா. ஸோ அதனால லீஜியானுக்கு பவர் வந்துருச்சு. என்ன வெளிச்சது, கண்ணு கூசுது, அது லீஜியானோட பவரா? அது லீஜியானா? அந்த வெளிச்சம் இருக்க எல்லா கலாமிட்டியோட கையையும் எரிச்சு சாம்பலாக்குதே. ஸோ திஸ் இஸ் வாட் இட் மென்ட் டு பி ஹேவிங் மேஜிக்கல் பவர். அப்படியே லீஜியானை காட்டுறாங்க. லீஜியான் உடம்பு பார்த்தோம்னா பவர் சர்ஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் லீஜியானுக்கு மேஜிக்கல் பவர் கிடைச்சிருக்கு. அவரோட பைபிள் காஸ்பலில் இருக்க பவரை லீஜியான் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். உன்னோட தலை எனக்கு தான் சொந்தம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா கண்டெம்னேஷன் ஆஃப் ஸ்கை மிஸ்ட்ரியஸ் ஸ்பேஸ்க்குள்ள வந்திருக்கு. லீஜியானோட அந்த பவர் சர்ஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டெம்னேஷன் ஆஃப் ஸ்கை அந்த பட்டாகத்தி ரியாக்ட் ஆகி அவர் முன்னாடி தோன்றியிருக்கு. லீஜியானு ரா பவர் தன்னோட சொந்த வெறும் விரல் பவரால அந்த கிறிஸ்டல்ல உடைச்சு தன்னோட பட்டாகத்திய வெளியே உருவுறாரு. திஸ் இஸ் இன்சேன். வெறும் விரல் பவரை வச்சு அவன் அந்த விர்க கிறிஸ்டலை உடைச்சிருக்கான். 20 வருஷம்
20 வருஷம் பொம்மாயி நீ இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு லீஜியான் அவரோட பட்டாக்கத்தியை இறுக்கி பிடிக்கிறாரு. அவரோட கண்டம்னேஷன் ஆஃப் ஸ்கை அவர்கிட்டே வந்துருச்சு. ஒரு கலாமிட்டியோட கையை அப்போதைக்கு லீஜியானா பிடிக்க வருது. வந்த கையை அப்படியே லீஜியான் தன்னோட பட்டாக்கத்தியில் சொருகி தூக்கி நிப்பாட்டி வச்சு, என்ன அதுக்குள்ளைக்கு முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை பிடிச்சி பட்டாக்கத்திய ஓங்கி ஒரு வீசுறாரு. ஒரு பெரிய ஸ்லாஷ் அந்த கையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே போகுது. அப்படியே கண்டம்னேஷன் ஆஃப் ஸ்கை விட்ட ஸ்லாஷ் போன இடத்த பார்த்தோம்னா மல்லி சுக்கு மல்லியா எல்லாம் தவிடுபடியாக நொறுங்கி போயிடுது. அப்போதைக்கு கெவின் ஹசார்ட் அந்த போன பாதையை பார்க்குறான். ஏதோ நரகத்தோட பாதாள குழி திறந்த மாதிரி பெரிய பிளவு அந்த மிஸ்டீரியஸ் ஸ்பேஸில் ஏற்பட்டு இருக்கு. என்னடா சொன்ன, இப்போ எங்கே போச்சு உன்னோட லிப்ரா செட்டு? மற்ற செயின்ட்டெல்லாம் சும்மான்னு சொன்ன, புழுவை முடிச்சா கூட உயிருக்காக துடிக்குமா? நீ துடிக்கிறியான்னு பார்ப்போமா? எல்லாரும் லீஜியானை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி குல்லாக்காரன் பவரை யூஸ் பண்ணுறா. எல்லா கைகளும் வேமா லீஜியானை பிடிக்க போது லீஜியான் லெஃப்ட் ஹேண்டிலேயே பட்டாக்கத்தையை வச்சு ஒரு வீசுறாரு. எல்லா கைகளும் உருளைக்கிழங்க சாப் ஆயிடுது. லீஜியான் இந்த இடத்துக்கு கரெக்டாக கீழே இருந்தும் மேலே இருந்தும் 2 கைகள் வந்து லீஜியானை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறது. அப்போதைக்கு ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வருது. கரெக்டாக நட்டாங்குத்தில் போட்டா மாதிரி லீஜியானை கோடா போட்டுறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் துடிக்க சொன்ன மாதிரியே நீ துடிக்கிற அப்படின்னு சொல்றான் லீஜியான். இங்கிட்டு பார்த்தோன்னா கெவின் ஹசார்ட் அவனோட ராயல் ஸ்கில்லை யூஸ் பண்றான். சம்மர் ஷூட்டிங் ஸ்டார் ஹியூ ஆட்டர்ஸ் அவனோட ராயல் ஸ்கில் யூஸ் பண்றான். ஸ்கை ரேடியன்ஸ் 2 பவரும் ஒன்னா சேர்ந்து செக்ட் காம்பினேஷன் ஸ்கில் ஆகுது. உங்களை பிடிக்க வர கைகள் எல்லாத்தையுமே அப்படியே உரைய வச்சு பனிக்கட்டியா மாறுது. ரேடியன் ஸ்டார்ம் அந்த ஸ்கில் பேரு. அவங்களோட கடவுள்கிட்ட இருந்து சிவியர் ஆக்கப்பட்ட அவங்களோட பவர் மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. என்னடா பவர் ரேஞ்சர் மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு லீஜியான் அவங்கள திட்டுறாரு. லீஜியானுக்கு இவ்வளோ பவர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவனோட கடவுள்கிட்ட இருந்து அவனோட பவர் சிவியராக இருக்கணும், எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி குல்லாக்காரன் மிரண்டு போறான். என் கையை வெட்டினதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கெவின் ஹசார்ட் திருன்னு ஓடி வந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு குல்லாக்காரன் சோழியை முடிக்க வரான். மரண பயம் குல்லாக்காரனோட கண்ணை தெரியுது. அப்போதைக்கு கரெக்டாக குல்லாக்காரனோட வாயிலிருந்து கருப்பு கடலில் என்ன கூர்மையான நிறைய வித்தியாசமான பொருள் வந்து கெவின் ஹசாரோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிடுது. கெவின் ஹசார்ட் பேக் அடிச்சு இந்த பொருளை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு ஒரு கருப்பு கலர்ல புகை மாதிரி ஒரு உருவம் வருது. யாருன்னு பார்த்தோம்னா ஜீன் லூயிஸ் கேன்சர் செயின்ட். இது மாதிரி நான் உங்களுடைய சந்திப்பை நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு கேன்சர் செயின்ட் சொல்றான். நீ தான் எனக்கு தெரியும்டா ஜீன் லூயிஸ் மொராயன் அப்படின்னு கெவின் ஹசார்ட் சொல்றான். இங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சியா? லீஜியானை கொல்ல சொன்னா நீ என்னடா இங்க பண்ணிக்கிருக்க? சரி நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன், அப்பயாச்சும் ஒழுங்காக வேலையை முடின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த குல்லாக்காரனோட வாயிலிருந்து நிறையா கருப்பு கலரில் திரவம் வெளியே ஒழுகுது. ஒழுகுனோடனே அந்த லிப்ராவோட ரெலிக் ஆக்டிவேட் ஆகுது. காமிட்டியா மாதிரியாச்சும் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த ஜீன் லூயிஸ் என்ன பண்ணுறான்னா குல்லாக்காரனையே முழுசாக அந்த லிப்ரா ரெலிக்கு காணிக்கையாக கொடுக்குறான். கொடுத்த உடனேயே அங்கே கீழே சதறி கடந்த வெட்டுப்பட்ட எல்லா கைகளும் அப்படியே அவன்கிட்ட வந்து அவனையே ஒரு கலாமிட்டியா மாத்திருது. பாக்குறதுக்கே கருணை கொடுக்குற மாதிரி இருக்கா குல்லாக்கரன். அப்போதைக்கு லீஜியானை காட்டுறாங்க. அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா அதாவது 85% பவர் அவர் ரீச் பண்ணிட்டாரு. அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி லீஜியான் வீசினது சும்மா ஒரு பேருக்குன்னு தான் வீசினாராம். இந்த தாட்டி ஃபுல் பவர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவர் பட்டாக்கத்தியா வீச ரெடி ஆகிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த குல்லாக்காரனோட கலாமிட்டியும் லீஜியானை நோக்கி ஓடி வருது. அப்சல்யூட் சினிமான்னு சொல்லி லீஜியானு பட்டாக்கத்தியை ஓங்கி அந்த கலாமிட்டியை நோக்கி வீசினாரு. அவரோட முகத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லா பிரகாசமா காட்டுறாங்க. இங்கிட்டு சர்ச்சுக்கு வெளியே பார்த்தோம்னா கடைக்காரன் வந்து நிற்கிறான். கடைக்காரன் பார்த்து சாக்காகிறான். என்னடான்னு பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி சர்ச் இல்லை, சர்ச்சுக்கு பதிலாக கெவின் ஹசாரோட பனி கட்டி முடியும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏதோ நடுங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நடுங்கிற
சத்தத்துக்கு அப்புறமா அந்த பனிக்கட்டிலாம் அப்படியே சில்லா தவிடு பொடி ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நிற்கிறது நம்ம லீஜியான் இங்கே போட்டோ போடல, சர்ச்சையே சோழி கட்டாக்கிட்டாரு. அதாவது தரையோட தரையா தரமட்டம் ஆக்கிட்டாரு லீஜியான் அவரோட பவரால. இதை பார்த்துட்டு கெவின் ஹசார்ட் லீஜியான் யூ பாஸ்டர்ட் அப்படின்னு கத்துறான். ஏன்னா கெவின் ஹசாரோட ஹோலி காடஸோட சர்ச்சை ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிருச்சு. இப்போ ஒரு விண்டோ பாப்ப ஆகுது, கெவின் ஹசார்ட் பிச்சைக்காரனா மாறிட்டான் அப்படின்னு. நம்மளோட அல்லக்கை தோத்துட்டான். இல்லை திடீர்னு டிசாஸ்டர் மிஸ்ஃபார்ச்சுனை வச்சு அட்டாக் பண்ணது, விர்கோ செட்டுக்குள்ளேயே 2 பிரிவினை ஏற்பட்டிருந்தது, அவங்களுக்குள்ளேயே செயின்ட்டை ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க வச்சது, நம்மளோட எல்லா பிளானும் தோத்துருச்சு. இல்லை நம்ம பார்க்க பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். இல்லை எனக்கு லீஜியான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு தெரியாது. யார் நினச்சா லீஜியான் ஒரு பிளாக் கிளாஸ் டிசாஸ்டர் மிஸ்ஃபார்ச்சுனை தனியாக கொள்ளுவான்னு. எல்லாத்தையும் விடு, நீ எதுக்கு உன் முகத்தை அங்கே போய் காமிச்ச? ரீசன் இருக்கும்ல, வாய் இருக்குல்ல, திறந்து பேசு. நீங்கள் தானே நான் லீஜியானை கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு வந்தேன். உன்னோட கபட நாடகத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைக்காத லூயி. அப்படிலாம் இல்லை, நான் இப்படி உங்களுக்கு எதிராக செயல்பட முடியும். நெக்ஸ்ட் டைம் யூ ஹாவ் டு டூ வாட் யூ மஸ்ட் டூ. இதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? கெவின் ஹசார்ட் இந்நேரம் அவனோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய இடம், அவங்க தேடி போகிற ஆள் ஸ்கார்பியோவா தான் இருக்கணும். என்னது ஸ்கார்பியோவா? ஸ்கார்பியோ தான் லீகனுக்குள்ள ட்ரை பண்ணதா? ஆமாம், கண்டிப்பாக ஸ்கார்பியோவா தான். என்னது ஹெய்லி மேலே எப்படா நீ பழிய போடலாம்? ஹெய்லி ரொம்ப நல்லவா, அவள் அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு ஹியூ ஆட்டர்ஸு ஸ்கார்பியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் கெவின் ஹசாரை எதிர்த்து. ஆனால் கெவின் ஹசார் சொல்கிறான், எப்படி நீ அவளை நல்லவன்னு சொல்ல முடியும்? பிளட் மிஸ்ட்டுக்கு எதிராக ஒரு தாட்டி உனக்கு அவள் உதவி பண்ணணும் நல்லவளாயிருவாளா? அதெல்லாம் ஒரு லீஜியானா எப்படி நான் முதுகில் குத்துனே சொல்ல முடியும்? லீஜியானா நான் அப்படி கொள்ளதா இருந்தா எல்லாத்தோட கண்மொழியை வச்சு ஒத்த நேர்மையாக சண்டை போட்டு தாண்டா அவனை நான் போட்டிருப்பேன் அப்படின்னு கெவின் ஹசார் ஹியூ ஆட்டர்ஸ்ட்ட சொல்கிறான். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க காரணம் ஸ்கார்பியோ தான் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி கெவின் ஹசார் தன்னோட ஸ்டோரேஜ் ரூமை, அதாவது ட்ரெஷர்லாம் ஒழிச்சு வச்சிருக்க ரூமை அவனோட டிசைபிள்ஸ் சொல்லி ஓப்பன் பண்ண சொல்கிறான். சயின்ஸுக்குள்ளேயே கருப்பாடு ஒளிஞ்சிருக்கிறதாகவும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக விர்கோ, அதாவது கெவின் ஹசார் சீக்ரெட்டாக மிஷினில் இறங்கினதாகவும் அந்த கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஸ்கார்பியோட டெரிட்டரியில் இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கண்டுபிடிச்சதா கெவின் ஹசார் லீஜியான்ட்டையும் ஹியூ ஆட்டர்ஸ்ட்டையும் சொல்றான். இது எல்லாமே மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்கார்பியோ மட்டும்தான் அந்த மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன் இருக்க இடத்துல வாழ்ந்துக்கு இருக்கா? அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு கெவின் ஹசார் ஹியூ ஆட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி நிற்கிறது அவளோட மக யூனா. கெவின் ஹசார், நீ சாகிடாரஸோட பொண்ணு தானே, உனக்கு எப்படி அது தெரியும் சாத்தியம் இல்லைன்னு, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யூனா சொல்கிறா, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், அது கண்டிப்பாக ஹெய்லியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அங்கேருந்து தான் வரேன், ஹெய்லி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளாக இருக்க இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு யூனா சொல்கிறா. என்னது ஸ்கார்பியோட இடத்துக்குள்ள இருந்து வரியா? அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுமா நீ அங்கே போன? அப்போதைக்கு கடமுடான்னு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா லீஜியானோட வகுத்துலேருந்து தான் வருது. என்னன்னு பார்த்தா லீஜியானுக்கு பசிக்குது. சரி வாங்கப்பா இதை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் எல்லாருமே போகிறாங்க ஹோட்டலுக்கு போனால் சட்டக் மொட்டக்குன்னு ஏதோ உடையிற சத்தமாக கேட்டுக்கிருக்கு. என்னடான்னு பார்த்தா லீஜியான் தொடுற பொருள் எல்லாமே டப்புன்னு அப்பளம் நொறுக்கிற மாதிரி நொறுங்குது. என்னடான்னு பார்த்தா லீஜியானோட பாடி இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆகிருக்குல்ல, அதாவது 85% ரீச் ஆகிருக்குல்ல, அதனால அவர் தொடுற ஸ்பூனு கீனு கிளாஸ் எல்லாமே நொறுங்கி போகுது. 85%க்கே இப்படி இருக்குன்னா 100% ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு லீஜியானு மிரண்டு போறாரு. கெவின் ஹசார் லீஜியானை பார்த்து கத்துறான், இப்படி தொடுற எல்லாத்தையும் உடச்சிக்கிருந்தா ஹோட்டலுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நான் ரச்சகனா இருந்தாலும் என்னை இவங்க மதிக்க மாட்டாங்கடா அப்படின்னு கெவின் ஹசார் கத்துறான். சந்து கேப்ல யூனா நம்ம லீஜியானை டாவ் அடிச்சுக்கிருக்கா. இதை பார்த்து கெவின் ஹசார், டே ஹியூகோவும் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு திட்டுறான். லீஜியானு கெவின் ஹசாரை குறுகுறுன்னு பாக்குறாரு. பார்த்த மேடிக்கே அவன் மண்டையில கையை வச்சு அப்படியே அவனை அல்லாக்கா தூக்கி கிறுக்காம இருக்கான்னு சுத்துறா. அப்படி அப்போதைக்கு விண்டோ பாப்பப் ஆகுது. நீங்க உங்களோட வீக்கான ஹியூமன் பாடியை டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது டிவைன் பாடி அப்படின்னு சொல்லி வருது. வாயை வச்சு சும்மா இல்லாம கத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் கெவின் ஹசாரை பார்த்து சொல்றாரு. அப்போதைக்கு ஹியூ ஆட்டர்ஸ் மண்டையிலையும் லீஜியான் கை வைக்கிறாப்படி ஹியூ ஆட்டர்ஸையும் அல்லைக்கா தூக்கி கிறுக்கான்னு சுத்துறாரு. இது எல்லாத்தையும் ஹியூ பார்த்துட்டு, ஆஹா அங்கிள் எவ்வளோ சேடு மாதிரி இருக்காரு அப்படின்னு சைட் அடிச்சுக்கிருக்கா.
அப்போதைக்கு ஹியூகா லீஜியான்ட்ட ஹெய்லி உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை காட்டுறா. அதாவது ஒரு உட்டன் பென், அதாவது ரெக்கார்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு வருது. ஏன்னா அதை நான் லீஜியானோட கிரேட் 8 ரெலிக்ஸில் ஒன்றா, அதை வாங்க தான் லீயுனா அங்கே ஸ்கார்பியன் டொமைக்கு போய்கிட்டு வந்திருக்கா. இது லீஜியானோட கிரேட் 8 ரெலிக்ல ஒன்றாச்சே, இது எப்படி இங்கே அப்படின்னு இதை என் கண்ணில் நேருக்கு நேரம் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு அந்த கடைக்காரன் கத்துறான். லீஜியானுக்கு இன்னும் ஒரு ட்ரையல் முடிக்க வேண்டி கிடக்கு. அதாவது ஒரு ரெக்கார்டரை தேர்ந்தெடுத்து லீஜியானோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ரெக்கார்டர் மூலியமாக குறிப்பிட்டு வைக்கணும். அதை லீஜியானுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஹெய்லி என்னைய பார்த்தாலே 8 அடி தள்ளி போவா, அவள்கிட்ட எப்படி என்னோட ரெலிக் இருக்கு அப்படின்னு லீஜியான் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. அதுக்கு லீஜியான் கடைக்காரன்ட்ட நீ போய் விர்கோவோட ட்ரெஷர்லாம் பார்த்தியா, செக் பண்ணியா, என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் பார்த்தேன், அது எல்லாமே மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதில் ஒரு சிலது ஸ்கார்பியோ கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கடைக்காரன் சொல்கிறான். உடனே கெவினா சார் நான் சொன்னேன்ல நீங்கள் கேட்கல, பாருங்க ஹெய்லி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஸ்கார்பியோ தான் காரணம் அப்படின்னு கத்துறான். ஹெய்லிக்கும் மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷனுக்கும் அதாவது கலாமிட்டிஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஹெய்லி அந்த மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன்ஸ் கூட பேசினதை நான் கன்ஃபார்மே பண்ணியிருக்கேன் அப்படின்னு விர்கோ கெவினசார் சொல்றான். இவ்வளோ சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்களே, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹெய்லி லீஜியானோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்ததையே நான் பார்த்தேன் கண்கூடா அப்படின்னு அவன் சொல்றான். என்னடான்னு பார்த்தா கெவினசாரும் இப்போ சாப்பாட்டில் எதையோ கலந்துக்கிருக்கான். நீ என்னத்தை தம்பி இப்போ கலக்குற அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் கலக்கிறது மெடிசன். அஃப்கோர்ஸ் லீஜியான் 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவைன் ப்ரொடெக்ஷனே இல்லாமல் போய் சண்டை போட்டனால அவனோட உடம்புக்கு கொஞ்சம் சக்தி வேணுங்கிறதுக்காக இந்த டிவைன் மெடிசனை நான் எப்பயுமே அவன் சாப்பாட்டில் கலப்பேன். ஹெய்லி அவளோட பாய்சனை கலந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு விர்கோ சொல்கிறான். அதுக்கு ஹியூ ஆர்டர்ஸு அப்போ ஹெய்லி கலக்கிறது பாய்சனு, நீ கலக்கிறது மெடிசனு அப்படின்றான். நான் வேணா அது பாய்சனா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லவா அப்படின்னு கடைக்காரன் முன் வரான். ஆனால் கெவினசாரு அதில் கையை வச்சா உன் கையை வெட்டிடுவேண்டா அப்படின்னு கடைக்காரனை திட்டுறான். அது லீஜியானுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே கடைக்காரன் சோகமாயிடுறான். அவனோட ஃபெய்த் லெவல் குறைஞ்சி போகுது. உடனே ஹியூ ஆர்டர்ஸ் நீ வேணா அதை எனக்கு குடிச்சு காட்டுறியா அப்படின்றான். அது கொரியன் மெடிசன்ரா, ட்ரெடிஷ்னல் மெடிசன், அது எனக்கு மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு கெவினசார் சொல்கிறான். கடைக்காரன் லீஜியான்ட்ட மன்னிப்பு கேட்குறான். பிஷப்புங்கிற ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவன் கடைக்காரனால இந்த விர்கோ செட்டில் ஏற்பட்ட பிரிவினையை பற்றி எதுவுமே பண்ண முடியலன்னு லீஜியான் சொல்கிறாரு. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே குல்லாக்காரன் மேலே டவுட்டாக தான் இருந்துச்சு. விர்கோ செட்டுன்னு சொல்கிறான், ஆனால் விர்கோ மேலே அவனுக்கு ஃபெய்த் இல்லை. அதுவும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்க இன்குவிசிட்டர்ஸை மட்டும்தான் அவன் அடியாளாக சேர்த்துக்கிட்டான். தலைமை பொறுப்பில் இருந்த மற்றவங்களையும் அவன் எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாமல் அவன் ஸ்டார்டிங்லேருந்தே கெவினசார் மேலே பழிய போடுறது அவனை தீர்த்து கட்டுறதா தான் குறியாக இருந்தான். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஒன்று தெளிவாக தெரியுது, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் ஃப்ரேம் பண்ணுறது என்னன்னா விர்கோ. ஆனால் என்னைய அந்த டீமன் டவரில் குத்துனவன் வெள்ளை முடி வச்சுருந்ததாகவும் விர்கோ மாதிரி கெவினசார் மாதிரி தோற்றம் அளித்ததாகவும் எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை. கண்டிப்பாக அது கெவினசாராக இருக்காது அப்படின்னு லீஜியான் ஒரு முடிவுக்கு வர. அப்படி சரிங்க அங்கிள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு லீஜியான்ட்டு கேட்குறப்ப லீஜியான் ஸ்கார்பியோவை தான் போய் பார்க்கணும், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஸ்கார்பியோட்ட தான் பதில் இருக்குது அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் சுஞ்சே என்னோட முதல் நம்பிக்கையாளன் பிலிவர் ஆகியிருக்கான், அவனையும் போய் பார்க்கணும் அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஹியூ ஆர்டர்ஸும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னது சுஞ்சே உன்னோட பிலிவரா? ஆமாம் சியான் சுஞ்சே தான் என்னோட பஸ்ட் பிலிவர், அவன் தான் என்னோட முதல் நம்பிக்கையாளன் அப்படின்னு லீஜியான் சொல்றாரு ஹியூ ஆர்டர்ஸை வெறுப்பேற்றுறதுக்காகவே. இதை ஹியூவா கேட்டதுமே காண்டாயிடுறா. என்னது சுஞ்சே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிலிவரா? அப்போ நான் கூடாதா, எதுக்கு நீங்கள் என்னைய சூஸ் பண்ணல அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்குறா. பைத்திய மாதிரி கேள்வி கேட்குறா. நிறையா மெசேஜ் டைப் பண்ணுறா சுஞ்சேக்கு. சுஞ்சே எங்கே இருக்க, உடனடியாக அவன்கிட்ட நான் கேள்வி கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா டைப் பண்ணுறான். ஆனால் சுஞ்சிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. பார்த்தோம்னா சுஞ்சியோட ஃபோனு தனியாக கிடக்கு, சுஞ்சே வேற இடத்துல இருக்கான். சுஞ்சே டேவோனை அடிச்சு போட்டு நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கு இருக்கான். டேவோன் பார்த்தோம்னா அடிச்சடிலாம் மட்டமையாக கிடக்குறான். அப்போதைக்கு ஒரு நர்சம்மா வருது. வேலையை சுலபமாக முடிச்சிட்டேன், இந்த கிரிம்மரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த நர்சம்மா. யாருன்னே தெரில அந்த நர்சம்மா. நீ யார் அப்படின்னு சுஞ்சை கேட்குறப்ப அவன் நர்சம்மா தன்னோட மாறு விஷத்தை கலைக்கிறான். அது யாருன்னு பார்த்தா ஜெமினியோட பிஷப், அதாவது முன்னாடி சுஞ்சையோட ஹெட்டாக ஒருத்தன் இருந்தான்ல கண்ணாடி போட்டு, அவன் தான் நான் தான் அப்படின்னு போஸை கொடுக்குறான். உடனே சுஞ்சை சர்றான். இது மாதிரி பொம்பளை வேஷம் போட்டு சுற்றுறது தான் உன்னோட பழக்கமா அப்படின்னு கேட்குறான். இதை நான் வேணும்னிக்கே பண்ணல, இந்த கிரிம்மாரை நீ திருடிட்டு போனதுனால எவ்வளோ
எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிமாரை மறுபடியும் எடுக்க தான் அந்த மாறு வேஷத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சுஞ்சே வேணும்னா நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் உன்னைய சும்மா விட முடியாது சுஞ்சே, நீ ஜெமினிக்கு துரோகம் பண்ணது இல்லாமல் ஜெமினியோட ஃபர்பிடன் லைப்ரரிக்குள்ளே போய் அங்கே இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் கிரிமாரை திருட்டு வந்திருக்க, இதுக்கு நீ ஜெமினி சைட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த ஜெமினி பிஷப்பை சுற்றி நிறையா போர்ட்டல் உருவாகுது. அதுலேருந்து நிறையா ஜெமினி டிசபிள்ஸ் வராங்க. எல்லாரும் சுஞ்சேவை அடித்து இழுத்துட்டு போகிறதுக்காக வராங்க. ஆனால் சுஞ்சே மறுபடியும் நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு ஜெமினி பிஷப்பை எதிர்க்கிறான், வரமாட்டேன்னு சொல்கிறான். பக்கத்து ரூமில் யார் இருக்கான்னா அங்கிள் ஜேவன் தான் இன்னும் கோமால இருக்காரு. பார்த்தோம்னா அங்கிளோட கண்ணு திறக்குது. அங்கிள் ஜேவன் பேக் டு ஆக்ஷன்னு தெரியுது. இங்கிட்டு பார்த்தோம்னா சுஞ்சே நான் வரமாட்டேன், வேணும்னா நீ அடிச்சு இழுத்துருப்போ அப்படின்னு சேலஞ்சு விடுறான். அதையும் பார்த்தரலான்னு இங்கிட்டு பிஷப் சொல்கிறான். ஜெமினி டிசபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்பிரிட் கால் சம்மன்கிற பவரை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சுஞ்சே உயிரோட இருந்தால் மட்டும் போதும், அவனை என்ன வேணா பண்ணி அடிச்சு இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சுஞ்சே நான் முன்ன மாதிரி இல்லடா, எத்தனை பேர் வேணா வாங்கடா, இப்போ நான் பவர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுஞ்சேயோட பவர் முழுக்க அவங்க ஓப்பன் பண்ண அந்த ஸ்பிரிட் கால் சம்மனோட போர்ட்டலுக்குள்ளே போகுது. போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒரு கை வெளியே வருது. அதை தொடர்ந்து ஒரு வயசான ஸ்பிரிட் ஒன்று வெளியே வருது. அந்த ஸ்பிரிட்டே பார்க்க ரொம்ப வயசான தோற்றத்தோட பட் பவர்ஃபுல்லான ஆராவோட இருக்கு. இந்த ஸ்பிரிட் யாருன்னு பிஷப்புக்கு இப்பதான் தெரிய வருது. அதாவது ஜெமினி செயின்டால கூட சம்மன் பண்ண முடியாத ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட்டா த கிங் ஆஃப் ஸ்பிரிட் எலிசன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் சம்மன் ஆயிருக்கு. ஒருவேளை இது கிரிமாரோட பவரா இருக்குமோ அப்படின்னு பிஷப் நினைக்கிறப்ப அந்த கிங் ஆஃப் ஸ்பிரிட் சொல்லுது, என்னைய சம்மன் பண்ணது வேணா நீங்களா இருக்கலாம், ஆனால் சம்மன் பண்ண அந்த எனர்ஜி இந்த பையன்கிட்ட தான் வருது. இந்த பையனோட எனர்ஜி ரொம்ப எனக்கு டெம்ப்டாக இருக்குது. நான் வேணா ஜெமினி செக்ட்லேருந்து இந்த பையனோட செக்ட்டுக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எப்படி நீ கிங் ஆஃப் ஸ்பிரிட் ஜெமினியோட அவட்டாரன்ட்டு எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஜெமினி பிஷப் கத்துறா. அதனால என்ன, உங்களோட ஜெமினி காடஸுக்கும் உங்களுக்கு இருக்க கனெக்ஷன் பவர் துண்டிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் உங்களோட ஜெமினி செயின்ட் எங்கே போனான்னு கூட உங்களுக்கு தெரியல. நிலைமை எப்படி மாறுன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. எப்படியாச்சும் கிங் ஆஃப் ஸ்பிரிட்டை ஜெமினி செக்ட்ல இருந்து போறதை விட்டு தடுத்து நிப்பாட்டணும். சுஞ்சை கிட்ட அந்த கிரேட் ஸ்பிரிட்டை ஒப்பந்தம் போட விடாம தடுக்கணும். அதுக்கு சுஞ்சை செத்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் சுஞ்சையை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெமினி பிஷப் டிசைபிள்ஸ்க்கு ஆர்டர் போடுறான். சுஞ்சை வாங்கடா வாங்க வாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க சுஞ்சைட்ட இருந்து ஒபிஸ்கஸோட எல்லா பவரும் மறைஞ்சு போறது. என்னடான்னு பார்த்தா அந்த கிங் ஆஃப் ஸ்பிரிட்டை சம்மன் பண்றதுக்கு அந்த கிங் ஆஃப் ஸ்பிரிட் எலிஷியன் எல்லா பவரையும் உறிஞ்சுக்கிட்டதா அவன்கிட்ட சொல்றான். அட கேட்டு பையில எல்லா பவரையும் உறிஞ்சிட்டியா, அப்பனா இவங்க அடிக்கிறதாச்சும் தடுத்து நிப்பாட்றா அப்படின்னு சொல்றான். இங்கிட்டு பார்த்தோம்னா ஜெமினி பிஷப் டிசபிள்ஸ் எல்லாரும் எப்படியாச்சும் சுஞ்சையோட கான்ட்ராக்டை நடக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா எலிசியன் நாம இன்னும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட்குள்ள ரிலேஷன்ஸ்குள்ள வரல அப்படின்னு சொல்லி வெக்கப்படுது. என்னடா கிழட்டு பையே உனக்கு வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க கான்ட்ராக்ட் போட்டா மட்டும் தான் எலிசியன் சொல்றதை கேட்கும். என்ன சுஞ்சய் இப்போ எங்க போச்சு உன்னோட வாய்ப்பேச்சு அப்படின்னு ஜெமினி பிஷப் சொல்றப்ப பக்கத்துல இருக்க செவுரு கிராக் உழுகுது. கிராக் உழுந்து அடுத்த செகண்டே உள்ள இருந்து வருது அங்கிள் ஜேவோன். வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அப்படியே ஜெமினி பிஷப்பா கண்ணு மிக்கிற நேரத்துல தரையோட தரையா நட்டாங்குத்துல தூக்கி சொருவி நிப்பாட்டுறாரு. யார் அது அப்படின்னு சுஞ்சே மிரண்டு போய் பார்க்குறான். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் மிரண்டு போடுறாங்க. யார் ஏரியாவில் வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்க வரைக்கும் ஒருத்தனும் சுஞ்சே மேலே கை வைக்க முடியாதுடா அப்படின்னு ஜேவோன் அங்கிள் பேடாஸ்மா ஒரு சாம மோதிடே அப்படின்னு மொரட்டாலாம் நிற்கிறாரு. இவன் சாகிட்டாரஸோட பிஷப்பாச்சு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் கோமாவுக்கு போனா எந்திரிச்சிட்டானா, இவனுக்கு ஏது இவ்வளோ பவர் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறப்ப அந்த சோல்ஸோட நம்ம லீஜியன் அவரோட பவரையும் இம்பியூட் பண்ணி தான் எல்லாத்தையும் வெளியே விட்டுருப்பாரு. அந்த பவர் தான் இப்போ அங்கிள் ஜேவோனுக்கு ஆக்டிவேட் ஆகி கெத்தா மாசா போஸ் கொடுக்குறாரு. பரவாயில்ல, இவங்க வேறு 2 பேர் தான் இருக்காங்க, நம்ம நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேரா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. அப்படியே ஹாஸ்பிட்டலோட கண்ணாடியை உடச்சிட்டு சாகிட்டாரஸோட மிஷினரி குரூப் உள்ளே இறங்கிறது. இப்போ வைங்கடா கையை பார்ப்போம், உங்கள் மண்டையில் ஓட்ட ஒழுங்காக இருக்கணும்னா ஒழுங்காக ஓடி போயிருங்கடா அப்படின்னு சொல்கிறப்ப ஜெமினி டிஃபென்ஸ் பின்னாடி ஒரு போர்ட்டல் உருவாகுது. அந்த போர்ட்டல்லேருந்து ஜெமினி ஹெட்டு ஒழுங்காக திரும்பி வந்துருங்க, கிரிமாரும் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அந்த போர்ட்டலுக்குள்ளே உள்ளே இழுத்துக்கிறான்.
அப்போ தான் சுஞ்சய் அவங்க அங்கிள் 10 வருஷத்துக்கு அப்புறம் கோமாலேருந்து வெளியே வரதை பார்க்குறான். அவனோட அங்கிள் அப்போ பார்த்தது இப்போ பார்க்குறப்ப, என்ன சுஞ்சய் முன்னாடி என் இடுப்பு சைஸ் தான் இருந்தால் இப்போ என் அளவுக்கு வளர்ந்துருவா போல அப்படின்னு சொல்கிறப்ப, அங்கிள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீங்கள் மறுபடியும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சுஞ்சய் சொல்கிறான். எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஜெமினி டிசைபிள்ஸ் எடுக்க வந்த கிரிமாரை அப்படியே கீழே விட்டுட்டு போயிடுறாங்க. சுஞ்சே அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தனுமே சுஞ்சே கழிஞ்சியர் ஊத்துறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி நிற்கிறது யூகா. யூகா அப்படின்னு ஷாக்கில் கேட்குறான். என்ன சுஞ்சே ஷாக்கில் இருக்க, ஏதாச்சும் தப்பு எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு யூகா கேட்குறப்ப, இல்லை அப்படின்னு சுஞ்சே சொல்கிறான். என்னைய முந்திட்டு எப்படா நீ அங்கிளோட ஃபர்ஸ்ட் பிலீவர் ஆகலாம் அப்படின்னு யூகா அம்மா காண்டில் சுஞ்சேவை போட்டு அடிக்கிற மாதிரியே வரா. ஆனால் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி ஜெயோன் அங்கிள் ஹாய் யூகா நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு யூகா சுஞ்சேவோட ஞாபகத்தை விட்டுட்டு அங்கிளை பார்த்து, அங்கிள் மறுபடியும் வந்துட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கிள் கிட்ட பேசுகிறா. அப்போதைக்கு இந்த எலிசியன் கிங் ஆஃப் ஸ்பிரிட் வந்து சுஞ்சேட்ட, என்னப்பா அத்தனை ஜெமினி டிசைபிள் வந்தப்போ கூட அவ்வளோ பயமா இல்லை, உங்கள் அக்காவை பார்த்து எப்படி பயப்படுறா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லுது. சரி சரி உனக்கு இங்கேருந்து தப்பிக்கணும் அவ்வளோதானே, நான் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்க, நானும் கான்ட்ராக்ட் வந்த மாதிரி இருக்கும், உன்னோட செக்டில் வந்த மாதிரி இருக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப சுஞ்சே சரி சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த எலிசியன் கிங் ஆஃப் ஸ்பிரிட்டு கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறான். அங்கேருந்து கண்ணு மேய்க்கிற நேரத்தை வரட்டாமாமே ட்ரு அப்படின்னு சொல்லி யூகாவுக்கு முன்னாடி ஜெட்டு வேகத்தில் தப்பிச்சு ஓடிடுறான். சுஞ்சய் எப்படி இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு யூகா ஷாக்லேயே, சுஞ்சய் எங்கடா ஓடுறா நில்றா அப்படின்னு சொல்லி துரத்திட்டு போகிறா. நீ எனக்கு முன்னாடி பிறந்ததை மட்டும் உனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சய் அந்த பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிறான். நில்றா அப்படின்னு சொன்னனையும் சுஞ்சய் ஷாக்கில் அப்படியே நின்று பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி நிற்கிறது அவங்களோட 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் மிஸ்டால் பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா மறுபடியும் சுயநினைவுக்கு வந்துடுறாங்க. பசங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க.